ஜிம்பிராசுரா, நான் கைலாயம் புறப்படுகிறேன். உனக்கும் உன் அக்கிரமத்திற்கும் முடிவு கட்ட உனது பிரம்மையை விலக்கி தேவாதி தேவர் நீ அல்ல மகாதேவர் தான் என்பதை உனக்கும் இவ்வையகத்திற்கும் நான் நிரூபிக்க போகிறேன். வேண்டாம், நில் ஜிம்பராசுரா. வயது முதிர்வால் நடப்பதற்கு தடியை பயன்படுத்துகிறாய். உனக்கு எப்படி வந்தது இந்த துணிச்சல்? எதற்காக என்னை தடுக்கிறாய்? சக்தி மீது ஆணவம் கொள்வது சரிதான், ஆனால் அதை சரிவர பயன்படுத்த வேண்டியது மிக அவசியமாகும். ஆம், நான் நடப்பதற்கு தள்ளாடும் வயோதிகன்தான், ஆனால் அசுர குலத்தையே வழி நடத்துபவன் நான் தான் அசுரகுரு சுக்ராச்சாரியன், மற்றும் இவர்கள்தான் அசுர குலத்தின் அன்னை அசுர மாதா திதி. ஓஹோ, நீதான் அந்த அசுரகுரு சுக்ராச்சாரியரா? தாரகாசுரன் முதல் அந்தகாசுரன் வரை அழிவதை வேடிக்கை பார்த்தவர். அசுரகுரு என்று சொல்லிக் கொள்கிறீர்? அதோடு தாங்கள் தங்களுடைய குலம் அழிந்து விட்டதே என்று கண்ணீர் சிந்துவதை விடுத்து இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் எவ்விதத்தில் அசுர மாதாவாகி விடுவீர்கள்? கருவறையில் கருவை சுமக்கும் போது அனைத்து அன்னையும் அமைதியாகத்தான் இருப்பாள். ஆனால் அதே கருவறை நிர்மூலமாகிவிட்டது என்றால் அமைதியாக இருக்கும் அதே அன்னை தனது பொறுமையை இழந்து குரோதம் கொண்டு வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று எண்ணுவாள். தன் குழந்தைக்கு நிகராக அனைவரையும் குழந்தையாக எண்ணுவாள். என்னை பொறுத்தவரை இப்போது நீதான் அந்த குழந்தை. யாருடனும் இணைந்து யுத்தம் புரிய நான் தயாராக இல்லை. நான் தனியாக நிலைத்து நிற்பவன். சற்று பொறுமகனே, உன் வாழ்க்கையில் உனக்கு அன்னையின் அன்பு கிடைக்கவில்லை என்று கூறினார்கள். எந்த தாய்மை கிடைக்காமல் இதுநாள் வரை நீ வஞ்சிக்கப்பட்டாயோ அந்த தாய்மை உன்னிடம் தானாக வந்துள்ளது. என்னை உனது அன்னையாக ஏற்றுக்கொள். நீ எனது மகனாக மாறிவிடு. இவர்கள் தங்களை ஏமாற்ற முயல்கிறார்கள். அவ்வாறு ஏதுமில்லை. ஒரு அன்னையாக தனது மைந்தனிடம் உரையாட முயற்சிக்கிறேன். வேண்டுகோள் விடுக்கிறேன். சிறு வயதில் எனது அன்னை என்னை உறங்க வைக்க இனிமையாக தாலாட்டு பாடுவார்கள். அதுபோல் ஒரு நாள் அன்னை தாலாட்டு பாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்னை தனியாக விட்டு பிரிந்து விட்டார்கள். அன்று இரவு எனது அன்னையின் குரலில் தாலாட்டை அல்ல, அவர்களது மரண ஓலத்தை மட்டுமே கேட்டேன். உனக்கு இந்த அசுர மாதா திதி அந்த தாய்மையை உணர்த்துவாள். ஆம் மகனே, இதுநாள் வரை நீ அன்னையின் தாய்மையிலிருந்து துண்டிக்கப்பட்டாய். ஆனால் இனி அவ்வாறு நடக்காது. நான் உனக்கு இருக்கிறேன். என்னாயிற்று மகாதேவா? தாங்கள் தற்போது கூறிய அந்த அசுர நாயகன் மிகவும் சக்தி படைத்தவனா?
அல்லது அண்ட சராசரத்திற்கும் ஏதேனும் பேராபத்து வந்துள்ளதா? அல்லது வேறேதேனும் விஷயமா மகாதேவா? எதுவாயினும் கூறுங்கள். கார்த்திகேயா, நீ கைலாயம் விடுத்து புறப்படுவதற்கான சமயம் நெருங்கிவிட்டது. ஆயத்தமாக இரு மைந்தனே. தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இல்லை மகனே, நீ எங்கும் செல்லக்கூடாது. உன் அன்னை என்னால் உன்னை பிரிந்து வாழ முடியாதென்று அறிவாய் அல்லவா? நீ உன் அன்னையை பிரிந்து எங்கும் செல்லக்கூடாது. தாயே, பிறந்த குழந்தை தன் பெற்றோர்களுடன் எத்தனை நாட்கள் இருப்பார்கள் என்று பிறக்கும் பொழுதே எழுதப்படுகிறது. அதை எவராலும் மாற்ற இயலாது. தாங்கள் எனது விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாயே. ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உத்தேசத்தை தந்தை கூறிவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும். அவ்வாறென்றால் உத்தேசத்திற்கு முன்னால் தாய்மைக்கு மதிப்பில்லையா? நான் என் மைந்தனை பிரிந்து வாழ வேண்டுமா? ஜிம்பராசுரா, அகத்தியர் மகாதேவரிடம் செல்வதை உடனடியாக நீ தடுத்து நிறுத்த வேண்டும். அசுரகுரு, ஒரு விஷயத்தை தாங்கள் மறவாதீர்கள். எனக்கு யாரும் கட்டளையிட இயலாது. அசுரகுருவாலும் முடியாது. அகத்தியரை பொறுத்தவரை அவர் செல்வார். மகாதேவரை காண அவசியம் செல்வார். ஆனால் அவ்விடம் அவரால் சேர இயலாது. எவர் மனதில் சிவன் இருக்கிறாரோ அவரை எவராலும் ஏதும் செய்ய இயலாது. மகாதேவரின் இந்த பக்தன் தனது இறைவனை நிச்சயம் சென்றடைவான். செல்லும் வழிகள் உயிரை துறந்தாலும் கவலை இல்லை. இன்று உனக்கு சிவனின் மகிமை என்னவென்பதை நிரூபிப்பேன். அவர் பக்தர்களின் சக்தி என்னவென்பதை எடுத்துரைப்பேன். செல்லுங்கள் மகரிஷி, வீண் பேச்சு இங்கு வேண்டாம். கைலாயத்திற்கு தாங்கள் இப்பொழுது புறப்படலாம். அனைவரும் எதற்காக அமைதியாக நிற்கிறீர்கள்? அனைவரும் எனது பெயரை உடனடியாக போற்றி பாடுங்கள். தேவாதி தேவர் ஜிம்பராசுரர் வாழ்க! ஜிம்பராசுரர் வாழ்க! ஜிம்பராசுரர் வாழ்க! ஜிம்பராசுரர் வாழ்க! ஜிம்பராசுரர் வாழ்க! ஜிம்பராசுரர் வாழ்க! ஜிம்பராசுரர் ஹர ஹர மகாதேவா! ஜிம்பராசுரர் வாழ்க! ஜிம்பராசுரர் ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஜிம்பராசுரர் வாழ்க! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா! ஹர ஹர மகாதேவா!
அரஹர மகாதேவா. மகாதேவா, அசுரனின் சவாலில் நான் வெல்ல வேண்டும். தங்களை காண இந்த பக்தன் கைலாயம் வந்தடைவான். மகாதேவா, தாங்களே அதற்கான வழியை காட்டுங்கள். மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மகரிஷி, தங்களுக்கு இந்த நிலையா? எந்த துஷ்டன் செய்த செயல் இது? வாருங்கள், மகரிஷியை நாம் இதிலிருந்து விடுவிப்போம். வாருங்கள். நில்லுங்கள். நான் இவ்வாறே இருக்க விரும்புகிறேன். இதுவே என் விதியின் நியதி. தாங்கள் ஒருவேளை எனக்கு உதவ விரும்பினால் எனது வேண்டுகோளை நிறைவேற்றுங்கள். கட்டளையிடுங்கள் மகரிஷி. மகாதேவரை தரிசிக்க செல்கிறேன். ஒரு காவடியை எனக்கு தாருங்கள். காவடியை ஏந்தி சென்றால் அபிஷேகம் செய்ய போகிறேன் என்ற ஆவலுடன் முன்னேறி செல்வேன். ஆமாம், நிச்சயமாக தருகிறோம். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ ஹரஹர மகாதேவா, மகாதேவா, சம்போ. ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. மங்களம் உண்டாகட்டும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. கூறுங்கள் தந்தையே, என் பயணத்திற்கான உத்தேசம் என்ன? உகந்த சமயம் வருகையில் யாவும் எடுத்துரைப்பேன். ஆனால் இப்பொழுது நீ செல்ல வேண்டிய ஸ்தலம் பற்றி சிந்தித்திடு. கைலாயத்திலிருந்து தென் திசை நோக்கி செல்ல வேண்டும். எவ்விடம்? பூமியானது முடிவடைந்து சமுத்திரம் தொடங்கும் இடம். அங்குதான் நீ தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். நமது மகன் கார்த்திகேயன் எங்கிருந்தும் கூட தர்மத்தை காக்க இயலும் அல்லவா மகாதேவா? கார்த்திகேயனை தடுத்து நிறுத்துங்கள். அவன் ஏன் நம்மை பிரிந்து செல்ல விரும்புகிறான்? ஏன் இவ்வாறு பிடிவாதம் பிடிக்கிறான்? அவனுக்கு எடுத்துரையுங்கள் மகாதேவா. தேவி பார்வதி, சற்று வெந்நீரை ஆயத்தப்படுத்துங்கள். நான் அதை ஒருவருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். ஆனால் மகாதேவா, வெந்நீருடன் தாங்கள் எங்கு செல்ல வேண்டும்?
ஓர் பக்தன் என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். அவன் கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளது. மனவேதனை கொண்டிருக்கிறான். இன்று அந்த சிவபக்தன் தன் பூரண பக்தியோடு என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறான். மகாதேவா! ஹரஹர மகாதேவா! ஹரஹர மகாதேவா! ஹரஹர மகாதேவா! ஹரஹர மகாதேவா! ஒரு பக்தனின் பாதங்கள் சிவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சிவன் தன் கடமையாற்ற வேண்டும். கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திரஹாரம். மகாதேவா! ஹரஹர மகாதேவா! பவம் பவானி சகிதம் நமாமி. கற்பூர கௌரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜகேந்திரஹாரம் சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே பவம் பவானி சகிதம் நமாமி. மகாதேவர் என்றும் தன் பக்தர்களுக்கு துணையாக நிற்கிறார். பக்தர்களின் வேதனையை தனது வேதனையாக அவர் ஏற்கிறார். எப்பொழுது எனது அன்னை இந்த பிரபஞ்சத்தில் என்னை தனியாக விட்டு சென்றார்களோ அந்த கணம் முதல் நான் உறங்கவில்லை தாயே. தாயே, தாங்கள் எனக்காக இனிமையான ஒரு தாலாட்டு பாடலை பாடுவீர்களா? நான் சில வினாடிகளாவது அமைதியாக உறங்க நினைக்கிறேன். மூடனே! மகாதேவரின் பதவி உனக்கு தேவை. ஆனால் உனது செய்கையோ பச்சிளம் குழந்தை போல் உள்ளது. செல்லலாம் அசுரமாதா திதி. எவனிடம் சுய ஒழுக்கமில்லையோ அவன் எந்நிலையிலும் வெற்றிக்கு தகுதியானவன் அல்ல. இங்கிருந்து செல்லலாம். அசுரகுரு, வயது முதிர்ந்த பிறகும் அகங்காரம் கொள்வது அழகல்ல. உங்களது ஆயுதத்தை ஏந்தி என்னை தாக்குங்கள். அவ்வாறு தாக்க இயலாவிட்டால் அசுரகுரு ஜிம்பராசுரர் தங்கள் ஆயுதத்தை உடைத்தெறிந்து விடுவார்.
இந்தாருங்கள் மகாதேவா, வெந்நீர் தயாராகிவிட்டது. தந்தையே, நான் இந்த கலசத்துடன் தங்களுடன் வருகிறேன் தந்தையே. வேண்டாம் கணேசா. ஒரு பக்தன் இப்போது என்னை நோக்கி வருகிறான். ஹரஹர மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஆகையால் பக்தனைக் காண சிவனும் தனியாகச் செல்வான். அவரைப் போலவே நானும் செல்வேன். என்ன கூறுகிறீர்கள்? இதற்கு என்ன அர்த்தம் தந்தையே? பக்தன் எவ்வாறோ இறைவனும் அவ்வாறே. அதன் அர்த்தம் என் நிலையில் பக்தனானவன் தன் இறைவனை நோக்கி வருகின்றாரோ அதே நிலையினில் நிச்சயம் இறைவனும் அந்த பக்தனை காணச் சென்றிடுவார். மகாதேவா, இந்த வேதனையுடன் தாங்கள் அங்கு செல்ல வேண்டுமா? மகரிஷி அகத்தியரும் இவ்வாறுதானே என்னை கண்டிட விரைகிறார். தந்தையின் இந்த செயலுக்கு என்னதான் அர்த்தம்? கணேசா, இது பிரபஞ்சத்தோருக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகும். பிரபஞ்சத்தோர் அனைவரும் காண வேண்டும். ஒரு பக்தர் வேதனையுடன் மகாதேவரை காண வந்தார். அவர் பூஜை செய்தார். மகாதேவரும் அதற்கு நிகரான வேதனையை அனுபவித்து தன் பக்தனின் வேதனையை தானும் உணர்கிறார். பக்தர்கள் அனுபவிக்கும் துக்கத்தில் சிவன் பங்கு கொள்கிறார் என்பதற்கு இதுவே ஆதாரம். அவரும் அதை அனுபவிக்கிறார். வாருங்கள் தேவி, நாம் அனைவரும் சென்று இந்த பக்தரும் இறைவனும் இணைவதற்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து இப்பயணத்தை இனிமையாக்குவோம். அது எவ்வாறு நாராயணா? அவர்கள் பாதையில் வரவிருக்கும் அனைத்து தடைகளையும் அனைத்து இன்னல்களையும் நாம் விலக்க வேண்டும். தேவராஜா இந்திரா மற்றும் தேவகணங்களே, அனைவரும் வாருங்கள், அனைவரும் வாருங்கள், அனைவரும் வாருங்கள்.
என்ன அசுரகுரு, இந்த ஜிம்பராசுரன் தங்களுக்கு சவால் விடுக்கிறான். இன்று தங்களுடைய அகங்காரம் அழியும், இல்லையெனில் இந்த ஆயுதம் அழியும். ஜிம்ராசுரா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பார்த்தீர்களா அசுரகுரு, இது தங்களுக்கு உதவக்கூடிய அஸ்திரம் அல்லவா? இந்த அஸ்திரம் மகாதேவரின் ஆசியோடு கிடைத்தது. ஆகையால் தான் இதன் மீது தங்களுக்கு அகங்காரம். ஆனால் இந்த அஸ்திரம் என்னை எதுவும் செய்ய முடியாமல் போயிற்று. ஏனென்று அறிவீர்களா? ஏனென்றால் இந்த ஜிம்பராசுரன் வரம் பெற்றவன். எந்த அஸ்திரத்தாலும் எவராலும் என்னை வதம் செய்ய முடியாது. எப்பொழுது தங்களுக்கு தெளிவாக விளங்கியதா? இந்த ஜிம்பராசுரன் அனைவரை விடவும் சிறந்தவன். ஜிம்ராசுரா, நம்ப முடியவில்லை. அண்ட சராசரத்திலும் நாராயண அஸ்திரத்திற்கு எவராலும் பதிலடி தர இயலாது. அசுரகுரு, உங்களிடம் எந்த அஸ்திரம் இருந்தாலும், மாய வித்தைகள் இருந்தாலும், அனைத்தையும் கொண்டு என்னை தாக்குங்கள். ஏனென்றால் தங்களுக்கான வாய்ப்பை வழங்கவில்லை என்று எவரிடமும் கூறிவிடக் கூடாதல்லவா?
மகாதேவா! ஹரஹர மகாதேவா! ஹரஹர மகாதேவா! ஹரஹர மகாதேவா! பிரபு, பிரபு! महादेवा, महादेवा! सदा शिव नीलकंठ महेश्वरा वीरभद्र त्रिशूलीन अनघा दिगंबरा कैलाशनाथ महादेवा विश्वेश्वरा रुद्र भैरव पशुपति भोले गंगाधरा ओंकारा सदा शिव नीलकंठ महेश्वरा वीरभद्र त्रिशूलीन अनघा दिगंबरा कैलाशनाथ महादेवा विश्वेश्वरा रुद्र भैरव पशुपति भोले गंगाधरा। உன் வீரத்தை நான் பாராட்டுகிறேன். நீ உண்மையில் அதீத சக்திசாலிதான். பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு அஸ்திரத்தாலும் உன்னை வதம் செய்ய முடியாது என்ற வரம் பெற்ற வீரன் நீ. கூறுங்கள், இந்த ஜிம்பராசுரன் அமரன் என்று. அதற்கு வாய்ப்பில்லை. அதை என்னால் கூற இயலாது. ஏனென்றால் அமரத்துவத்தின் பிரமையை இதற்கு முன்பும் பல அசுரர்களிடம் கண்டுள்ளோம். ஆனால் சிவசக்தி இருக்கும் வரை அசுரர்கள் அமரர்களாக இயலாது. மற்ற அசுரர்கள் போலவே உன்னை அழிக்கவும் தீர்வு கண்டறிவார்கள். தாங்கள் தேவையின்றி கவலை கொள்கிறீர்கள் அசுரமாதா. என் வரத்திற்கான தீர்வு எவரிடமும் இல்லை. எந்த சக்தியின் வடிவமான பார்வதியைக் கண்டு தாங்கள் அஞ்சுகிறீர்களோ அந்த ஆதிசக்தியை எண்ணிதான் நான் தவம் புரிந்து வரங்களை பெற்றிருக்கிறேன். தாயே ஆதிசக்தி, என் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாயே. தாயே, ஒருவேளை தாங்கள் என் தவத்தில் மனம் மகிழ்ந்தால் நான் கேட்கும் வரத்தை தாருங்கள்.
அப்படி இல்லை என்றால் இக்கணமே நான் தங்களை எண்ணி மீண்டும் தவம் புரிவேன். நான் கோரும் வரம் கிடைக்கும் வரை தங்களை எண்ணி தவம் புரிவேன். என் உயிரே பிரிந்தாலும் என் தவத்தை மட்டும் நான் நிச்சயம் துறக்க மாட்டேன். தேவி ஆதிசக்தி. அவ்வாறே நீ மனம் விரும்பும் வரத்தை தந்தருளுகிறேன். ததாஸ்து. மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி. என்ன வரம்? கூற இயலாத அசுரமாதா, எனக்கு கிடைத்த வரத்தை பற்றி என்னால் எவரிடமும் கூற இயலாது. அது மட்டுமல்ல, என் வரத்தை பற்றி அந்த ஆதிசக்தியின் வடிவமான பார்வதிக்கும் நினைவிருக்காது. ஏனென்றால் நான் வரம் பெற்றவுடன் அவர்களிடம் ஒரு வாக்கை பெற்றேன். அதோடு இக்கணமே தாங்கள் எனக்கு அளித்த வரத்தை பற்றி தங்களுக்கு எந்த நினைவும் இருக்காது என்று வாக்களியுங்கள். அப்பொழுதுதான் எதிர்காலத்தில் தாங்கள் என் வரத்திற்கான தீர்வை கண்டறிய இயலாது. அவ்வாறே ஆகட்டும். இந்த தந்திரத்தை நான் சிறப்பாக செய்து முடித்து அமிர்தம் இல்லாமலேயே நான் அமரத்துவம் பெற்றுவிட்டேன். நான் அமரனாகிவிட்டேன். ஜிம்பராசுரன் அமரனானான். ஜிம்பராசுரன் அமரனானான். நீ உண்மையில் ஒரு அமரன்தான் மகனே. பலமும் புத்தியும் நிறைந்த அற்புத சங்கமம் நீ. குருதேவா, வரம் அளித்தவருக்கே வரம் நினைவில்லாவிட்டால் பிறகு அதற்கான தீர்வை எவ்வாறு கண்டறிவார்கள் சிவசக்தி? பிரபு, தங்கள் பக்தனின் வேதனையை உணரவே தாங்களும் இவ்வாறு சங்கிலிகளை அணிந்தீரா? என் வேதனையை அனுபவித்தீர்களா? மகரிஷி அகத்தியரே, அன்பின் பரிபாஷை தாங்கள் அறியாத ஒன்றா? அன்பு கொண்டோரின் வேதனையே நம் வேதனையாக இருக்க வேண்டும். இறைவனுக்கும் பக்தனுக்கும் இடையேயான உறவு அன்பின் அடையாளமே ஆகும். வேதனையை தாங்கள் தனித்து அனுபவிப்பது ஏன்? தங்களின் இந்த அற்புதமான அன்பை அடைந்து நான் தன்யனானேன் மகாதேவா, தன்யனானேன். மகரிஷி அகத்தியரே, மனதில் தாங்கள் என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டீர்கள். அதன் காரணமாக நானும் கால்களில் சங்கிலி அணிந்தேன்.
வேதனை கொண்டிருந்தும் என்னைக் காண வந்தீர்கள். என்னைக் காண்பதற்கு முன்னர் தாங்கள் ஒரு கணம் கூட ஓய்வெடுத்திடவில்லை. ஆகையால் இக்கணம் முதல் நீரைக் கொண்டு என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் ஓய்வில்லா யாத்திரையில் என்னைக் காண வந்திட்டால் அவர்களை இந்த அண்ட சராசரமும் தாக் பம் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். தாக் பம் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். தாக் பம் என்ற பெயர் கொண்டு அழைப்பார்கள். ஓம். கலியுகம் என்பது விசித்திரமானது, மானிடருக்கு அவசியமானது. பேரும் புகழும் சகல சௌகரியங்களும் மட்டுமே. ஆனால் வாழ்க்கையில் நாம் தனம் பெற்றிட வேண்டும். அதைவிட அவசியம் அனுபவமே. வரவிருக்கும் சந்ததியை அது நல்வழிப்படுத்தும். இரண்டாவது உறவுகளை பெறுவது. இன்ப துன்பங்களை சற்றும் பொருட்படுத்தாது தங்களுக்கு துணை நிற்பவர்கள். மூன்றாவது பேரன்பு. அது பரோபகாரம் மற்றும் சரணாகதியால் நாம் அடையக்கூடியது. ஆகையால் என் நிலையிலும் தனம் மற்றும் புகழைக் கொண்டே ஒருவரை மதிப்பிட வேண்டாம்.